கல்வி ஸ்தானம், படிப்பு முன்னேற்றம் இல்லாத படிப்பு. வாக்கு கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியல, கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாதிரி, இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடம். 5ஆம் இடம்ன்றது புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணிய ஸ்தானம். அந்த 5ஆம் இடத்துக்கு உண்டான கிரகம் தான் 8ஆம் இடத்துல உட்காந்துட்டார். அஷ்டம குருவை உட்காந்துட்டார். அதுக்கு தான் அஷ்டம குருன்னா ஒரு கிரகம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. 8ஆம் இடத்துல போய் 8லும் கெட்டிடும் ராஜயோகம்ட்டான். அப்போ 8ஆம் இடத்துல போய் கெட்டு போச்சு இந்த கிரகம், ஆனால் உங்களுக்கு வேலை செய்கிறான். காரணம் யார்? குரு. அதுதான் குரு கொடுப்பார், எவர் தடுப்பார். அப்போ குரு கூட உங்களுக்கு நல்லதான் பண்ணுறாரு. அஷ்டம குருவை உட்காந்து உங்களுக்கு நல்ல பலன்களை தான் கொடுக்குறாரு. நீங்கள் பயப்படவே வேண்டாம். இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா, ஆவணி மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க. வரக்கூடிய இந்த ஆவணி மாதம் காலப்புருஷ தத்துவத்துப்படி 8வது ராசின்னு சொல்லக்கூடிய விருச்சக ராசி நேயர்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாருன்றதை பற்றி தான் இந்த ஆதாரப்பூர்வமாக இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க. இந்த ஆவணி மாதம் பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தருணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் ஆவணி மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் தாங்க பிறக்கப்படுது. ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி அன்னைக்கு இந்த மாதம் பிறக்கப்படுது. அப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவதுன்றது ரோகிணி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில், ரிஷப ராசியில், சிம்ம லக்னத்தில், சந்திர பகவானுடைய திசையில் 42 டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க. அப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவதுன்றது விருச்சக ராசிக்கு இப்போ மேக்சிமம் மேச ராசி, விருச்சக ராசி இந்த 2 ராசிக்கும் பார்த்தீங்கன்னா அதிபதி யாருன்னா செவ்வாய் பகவான். அப்போது உங்களுடைய ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் இப்போ எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு 11வது பாவகத்தில் இருக்கிறார். அற்புதமான ஒரு வாய்ப்பு. பொதுவாக பாருங்கள், நம்மளோட ராசிக்கு அதிபதி நல்ல இடத்துல போய் உக்காந்து அவர் நம்ம ராசியை நல்ல பார்வையாக பார்த்தார் அப்படின்னா அதுவே ஒரு கோடி புண்ணியம்தான். இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு கிரகம்ன்றது முக்கியமான இடம் பார்த்தா 11ஆம் இடம். 11ஆம் இடம்னா லாபஸ்தானம். அதாவதுன்றது 4 காசு சம்பாதிக்கிறது முக்கியம் இல்லை, உழைக்கிறவங்க எல்லாருமே சாதிக்கிறது இல்லை, உட்காந்துட்டு இருக்கிறவங்க எல்லாருமே இன்றைக்கி வேஸ்ட்டாக போனதில்லை இல்லைங்களா? அப்படி பார்த்தா இன்றைக்கி உங்கள் ராசிக்கு அதிபதி 11வது பாவகத்தில் குறிப்பாக லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாரு. பார்த்தீங்களா? இந்த உடைய மாதம், அதாவது ஆவணி மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் உங்களோட ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் கன்னி ராசியில் தான் உட்காந்துருப்பார். சரிங்களா? அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் உங்கள் கையில் 4 காசு நிற்கும். பரவாயில்லன்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். ஒரு காரியத்தை நினைக்கிறத சாதிக்கிற அளவுக்கு இருக்கும். ஏன்னா பொதுவாக உங்கள் ராசிக்கு அதிபதி இன்றைக்கி செவ்வாய் பகவான் 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். குறிப்பாக அதுவும் 1வது பாவகத்துக்கும் 6வது பாவகம், அதாவது 1வது ராசி 6வது ராசிக்கு அதிபதி தான் இந்த செவ்வாய். அப்போ மேக்சிமம் நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேங்க, நான் பார்த்தா இன்றைக்கி உத்தியோகத்தில் இல்லை, 2வது சுய தொழில் பண்ணல, நான் ஒருத்தர் சம்பளம் தான் வாங்கிட்டுருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தா இந்த மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய வேலை வாய்ப்பில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். சரிங்களா? வேலை வாய்ப்பில் நல்ல மாற்றங்கள் தெரியும். அது போக பார்த்திங்கன்னா இந்த அலுவலக பிரச்சனை, 2வது பேங்க் பிரச்சனை, இந்த டாக்குமெண்ட் பிரச்சனை, பொதுவாக இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆகும், நல்லா இருக்கும். சரிங்களா? ஏன்னா 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறார். அப்போ பார்த்தா நம்ம வீட்டில் நமக்கு என்ன மதிப்பு மரியாதை இருக்கோ அந்த மதிப்பு மரியாதை மட்டும்தான் வெளியில் கிடைக்கும் இல்லைங்களா? நம்ம வீட்டில் மதிப்பு மரியாதை இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வெளியில் போய் அந்த மதிப்பு மரியாதை எதிர்பார்த்தா கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்காது. அப்படி பார்த்தா இன்றைக்கி 1000 கெட்டவனாக இருந்தாலும் தான் வீட்டுக்கு ஒவ்வொருத்தரும் நல்லவர்களாக தான் இருக்கிறாங்க இல்லையா? அப்போ தான் வீட்டுக்கு அதிபதி 11ஆம் இடமே லாபஸ்தானத்தில் உட்கார்றதுனால இந்த வண்டி வாகனம் வாங்கலாம், மாற்றலாம், புதுப்பிக்கலாம், தொழில் தொடங்கலாம், வீடு வேலை ஆரம்பிக்கலாம். 2வது இந்த மாதிரி காட்டு பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, இந்த மாதிரி இடம் பிரச்சனை தீருமா, இது போல் எதிர்பார்க்குறவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா நிச்சயம் 28 தேதி வரைக்குமே உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. சரிங்களா? அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான நாட்கள்
அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டான்றது 6ஆம் தேதி, ஆவணி மாதம் 6ஆம் தேதி பார்த்தீங்கன்னா வாஸ்து நாள். இப்போ ஏதாவது வாஸ்துப்படி ஏதாவது செய்கிற மாதிரி இருந்தால் 6ஆம் தேதி செய்துக்கலாம். அதுக்கு உகந்த நாள் 6ஆம் தேதி. அடுத்தது அமாவாசையும் பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி தான். தெய்வ வழிபாடு செய்கிறவங்களுக்கு 6ஆம் தேதி நல்லதாக இருக்கும். அது போக பார்த்தீங்கன்னா 11ஆம் தேதி வந்து பார்த்தா விநாயகர் சதுர்த்தி. இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த ஆவணி மாதம்னாவே நமக்கு ஞாபகம் என்ன? ஆவணி மாதம் ஞாபகம் வர்றதே பார்த்தா இந்த விநாயகர் தான், பிள்ளையார் தான் ஞாபகம் வரும். அப்படி பார்த்தா விநாயகரை வழிபடுறதுக்கு உண்டான அற்புதமான நாள் இந்த ஆவணி 11ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி. 22ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா நிறைஞ்ச பௌர்ணமி. ஒரு வேண்டுதல் ஏதாவது வச்சுருந்தோம் அப்படின்னா திருவண்ணாமலை கிரிவலத்துக்கு போயிட்டு வந்தால் அதுக்கு உகந்த நாள். அதாவது பௌர்ணமி போயிட்டு வாங்க, நிச்சயம் நல்ல மாற்றங்கள் பார்க்கலாம். அது போக பார்த்தீங்க அப்படின்னா 27ஆம் தேதி மகா பரணி. அதாவது வந்து அற்புதமான ஒரு நாள், தெய்வ வழிபாடு செய்கிறதுக்கு உகந்த நாள். அதாவதுன்றது 27ஆம் தேதி மகா பரணி. அது போக 29ஆம் தேதி பார்த்தா அதாவது தேய்பிற அஷ்டமி, கால பைரவரை நம்ம கும்பிட்றதுக்கு உண்டான அருமையான நாள் இன்றைக்கி தேய்பிற அஷ்டமி. அதாவது கால பைரவரை வழிபடுறதுக்கு அற்புதமான நாள். இப்படி இருக்கும்போது உங்கள் ராசிக்கு அதிபதி வந்து 28ஆம் தேதி வரைக்கும் அவர் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால நிச்சயமாக ஒரு திருப்பு முனையாக ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு நிறைய இருக்குது. ஏன்னா விருச்சிக ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் என்னென்னா சிரமத்தை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய விருச்சிக ராசி. ஏன்னா கண்டிப்பாக சாதிக்கணும், வாழணும், வளரணும், 10 பேருக்கு தகுந்த மாதிரி நாமளும் ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு நீங்களும் முயற்சி பண்ணுறீங்க. ஆனால் எடுத்த முயற்சி எல்லாமே ஒரு காலகட்டத்துக்கு மேலே போயிட்டீங்கன்னா தாமதம் தான். அது என்ன ஏது காரணம் என்ன கண்டுபிடிச்சி அதை வந்து யோசித்து அதை கரெக்ட் பண்ணுறதுக்குள்ளார அந்த மாதமே உங்களுக்கு ஓடி போயிடுது. அப்படி இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இந்த மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா 28 தேதி வரைக்குமே லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால பரவாயில்லை. சரிங்களா? அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்துக்கும் 5ஆம் இடம் புத்திரஸ்தானத்துக்கும் அதிபதி வந்து உங்களுக்கு 8ஆம் இடத்துல போய் உட்காந்துட்டார். பொதுவாக பார்த்தா கல்வி ஸ்தானம், படிப்பு முன்னேற்றம் இல்லாத படிப்பு, வாக்கு கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியல, கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாதிரி, இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடம். 5ஆம் இடம்ன்றது புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணிய ஸ்தானம். அந்த 5ஆம் இடத்துக்கு உண்டான கிரகம் தான் 8ஆம் இடத்துல உட்காந்துட்டார். அஷ்டம குருவை உட்காந்துட்டார். அதுக்கு தான் அஷ்டம குருன்னா ஒரு கிரகம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. 8ஆம் இடத்துல போய் 8லும் கெட்டிடும் ராஜயோகம்ட்டான். அப்போ 8ஆம் இடத்துல போய் கெட்டு போச்சு இந்த கிரகம். ஆனால் உங்களுக்கு வேலை செய்கிறான். காரணம் யார்? குரு. அதுதான் குரு கொடுப்பார், எவர் தடுப்பார். அப்போ குரு கூட உங்களுக்கு நல்லதான் பண்ணுறாரு. அஷ்டம குருவை உட்காந்து உங்களுக்கு நல்ல பலன்களை தான் கொடுக்குறாரு. நீங்கள் பயப்படவே வேண்டாம். சரிங்களா? உங்களோட ஜாதகத்துக்கு தகுந்த பலன்களை எந்த அளவுக்கு இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருவார். சரிங்களா? அது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3வது பாவகம், 3ஆம் இடம்னு சொல்கிறது சகோதர ஸ்தானம், தைரியஸ்தானத்துக்கு அதிபதியும் 4ஆம் இடம் சுகஸ்தானம். ஏன்னா ஒரு மனிதனுக்கு 3ஆம் இடம் நல்லா இருந்தால் தான் தைரியமாக நம்ம பேச முடியும், தைரியமாக ஒரு விஷயத்தை யோசிக்க முடியும். புரியுதுங்களா? காசு பணம் இருக்கிறவங்க பாருங்கள், அதாவதுன்றது அந்த இடத்துல பேசுகிறவங்க விதமே பாரு கெத்தாக இருக்கும். இல்லாதவங்க நம்ம என்ன தான் பேசுனாலும் அந்த இடத்துல நம்ம பேச்சு எடுப்படாது. அதுக்கு காரணம்னா பணம் தான் பேசும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 3ஆம் இடம், அந்த 3ஆம் இடம்ன்றது அதிபதி யாருன்னா உங்களுக்கு சனியை நிற்கிறார். சனி பகவான் 3ஆம் இடத்துக்கும் 4ஆம் இட சுகஸ்தானத்துக்கும் அதிபதி யாருன்னு பார்த்தா இந்த சனி பகவான் உங்களுக்கு 5வது இடத்துல உட்காந்துட்டார். அப்படி பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பில் பஞ்சம சனியாக உட்காந்துட்டார். நீர், நெருப்பு, பூமி, ஆகாயம், காற்று, பஞ்சபோதத்துக்கும் பஞ்சம சனியாக உட்காந்துட்டார். அப்படி பார்த்தா விருச்சிக ராசிக்காரங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு மட்டும் நிறைய கேள்வி தான் இருக்குது, பதில் கம்மி, கேள்விகள் அதிகமாக இருக்குது. நாம் ஏன் பிறந்தோம், நாம் ஏன் வாழ்கிறோம், நம்ம ஏன் வாழ்ந்துட்டுருக்குறோம், நாம் ஏன் இப்படி இருக்கிறோம், மற்றவங்க நல்லா இருக்கிறாங்களே, நம்மளால் வாழ முடியல, நம்மளால் வளர முடியல, சாதிக்க முடியல, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் உண்டு, குழப்பங்கள் உண்டு. இது எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 5ஆம் இடத்துல சனி பகவான் நின்று உங்களுக்கு நிச்சயமாக பார்த்துட்டிங்கன்னா நல்லது கொடுத்துக்கிட்டு இருந்தார். ஒரு சில மாதம் பரவாயில்லன்ற மாதிரி இருந்தது. இப்போ இந்த ஜூலை மாதம் 13ஆம் தேதி சனி பகவான் வந்து வக்கரத்துக்கு போயிட்டார் பார்த்தீங்களா? அப்போ இயல்புக்கு மாறாக வேலை செய்வார். கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது. நமக்கு தேவை என்ன, இப்போதைக்கு பார்த்தா நம்ம வீட்டுக்கு அத்தியாவசியமான பொருள் கடனை உடனே போட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு வாங்குறது, இது கண்டிப்பாக உங்களுக்கு மன உளைச்சலை கொடுத்துருவார். இப்போ வெயில் காலம் வந்துருச்சு, ஏசி வாங்கிடலாம், இல்லை வீட்டில் சிரமப்படுறாங்களே ஒரு வாஷிங் மிஷின் வாங்கி கொடுத்துடலாம், இல்லை நமக்கு தேவையான அளவுக்கு ஒரு ஆடம்பர பொருட்கள் வாங்கி வீட்டில் போடலாம், கையிலே காசு இல்லைன்னா கூட கடன் பட்டதுன்னு வாங்கிடலாம், இஎம்ஐயில் போட்டு கட்டிக்கலாம்,
இது போல் நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் மன உளைச்சலுக்கு ஆளாயிருவீங்க. கொஞ்சம் இப்போதைக்கு கொஞ்சம் தேவையில்லாத விஷயத்த கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஏன்னா அதே மாதிரி பார்த்தோன்னா எதுக்காக நான் சொல்கிறேன்னா, சனி பகவான் உங்களுக்கு நல்லது கொடுத்துட்டு இருந்தவர் இப்போ வக்கரத்துக்கு போயிட்டார். அப்போ இயல்புக்கு மாறாக ஒரு வேலை செய்வார். அப்போ இயல்புக்கு மாறாக வேலை செய்வர் என்ன பண்ணுவார், கொஞ்சம் சிரமத்தை தான் கொடுப்பார். அவசரப்பட்டுட்டோமோ, ஏன்னா செஞ்சவங்க வாங்கினவங்க எல்லாமே கொஞ்சம் இது மாதிரி தான் நினச்சிட்டு இருப்பீங்க. அதனால் கண்டிப்பாக இந்த மாதத்தில் சனி பகவான் 5ஆம் இடத்துல குறிப்பாக வக்கரத்தில் போனதுனால இப்போதைக்கு அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணி வைக்கிறது நல்லது. சரிங்களா? அப்போ இது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 7ஆம் இடம் பொதுவாக உங்களுக்கு கலஸ்திரக்காரகன் அப்படின்னாவே யாருன்னு பார்த்தா சுக்கிரன் தான். 7ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்துக்கு அதிபதி கலஸ்திரக்காரகன் சுக்கிரன் 8ஆம் இடத்துல உட்காந்துட்டார். அதுதான் முன்ன சொன்னேன், 8லையும் கெட்டிடும் ராஜயோகம்ட்டான். அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கட்டன்றது 8ஆம் இடத்துல சுக்கிரன் உட்காந்துருக்கிறார். யார் கூட? குரு கூட போய் இணைஞ்சு உட்காந்துருக்கிறார். குரு சுக்கிரன் சேர்க்கை நல்ல நேரம். இது இப்படியே நீடிச்சு போயிருந்தால் உங்களுக்கு அற்புதமாக இருந்திருக்கும். ஆனால் 4 தேதி வரைக்கும் தான் அந்த 8ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறார். அடுத்தது என்ன பண்ணுறாரு, 5ஆம் தேதி எல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் 5ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. இப்போ 9ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. அப்போ 9ஆம் இடம்னா பாக்கியஸ்தானத்துக்கு வந்துடுறாரு. அப்படி பார்த்தா உங்களை விட உங்களோட திருமணம் ஆனவங்களாக இருந்தால் மனைவிக்கு நல்லா இருக்குது. அதே மாதிரி சகோதரன் தாய்க்கு தந்தைக்கு நல்லா இருக்குது. தாய்க்கு தந்தை இல்லை, தாய்க்கு நல்லா இருக்குதுங்க. சரிங்களா? குறிப்பாக இதே வந்து ஒரு பெண்ணாக இருந்தாங்கன்னா அவங்களோட வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும். எப்போ 5 தேதியிலிருந்தே கண்டிப்பாக ஒரு பெண்ணாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லதாக இருக்கும். வேலை வாய்ப்பு நல்லாயிருக்கும், அலுவலக பிரச்சனை நல்லாயிருக்கும், கைத்தட்டல் பாராட்டுகள் கிடைக்கும், ஓரளவுக்கு பரவாயில்லன்ற பேர் நீங்கள் வாங்கிடலாம். இந்த 4 தேதிக்கு முன்னாடி பார்த்தா கொஞ்சம் மன உளைச்சல் இருக்க தான் செய்யும். சரிங்களா? அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு புதன் பகவான் 9ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறார். 9ஆம் இடத்துல உட்காந்த புதன் பகவான் 8ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் அதிபதி தான் இந்த புதன் பகவான் 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. அந்த 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் பகவான் வந்து பார்த்திங்கன்னா அதாவது 14ஆம் தேதி வரைக்கும் இந்த அதாவதுன்றது இந்த ஆவணி 14ஆம் தேதி வரைக்கும் அவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கிறது 9ஆம் இடத்துல இருப்பார். அடுத்தது 10ஆம் இடத்துக்கு போயிட்டார். அப்படின்னா சுயதொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். நான் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறேன், நான் சொந்தமாக முதலீடு போட்டு நான் இன்றைக்கி அதாவதுன்ற ஒரு காரியம் செய்கிறேன்றீங்களா, அவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். சரிங்களா? அப்போ இது போக உங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு அதிபதி 10ஆம் இடத்துலையே இருக்கிறது ஒரு அற்புதமான காலம். பொதுவாக 10ஆம் இடம்னா என்ன? சுயதொழில். அப்போ உங்களுக்கு 10ஆம் இடம் அதிபதி யார்? கட்டன்றது சூரியன். அந்த சூரியனுக்கு அதிபதி யார்? சிம்மராசிக்கு அதிபதி சூரியன். அப்போ 10ஆம் இடத்துக்கு அதிபதி 10ஆம் இடத்துலையே வந்த நேரம் பார்த்தா இந்த ஆவணி மாதம் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஏன்னா ஒரு சில காலகட்டங்கள் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணாத போயிருந்தாலும் கண்டிப்பாக இந்த சூரியன் இந்த ஆவணி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் சுயதொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லதாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்துட்டோன்னா நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரங்களுடைய நிலைமை இதுக்கு முன்னாடி எவ்வளோ சிரமத்தில் இருந்தாங்களோ ஆனால் இதுக்கு மேலே அவங்களுக்கு நல்லா இருக்கும். குறிப்பாக இந்த மாதம் ஒரு அற்புதமாக தான் இருக்கும். இதில் குறிப்பாக நான் உங்களுக்கு வந்து சொல்கிற விஷயம் என்னென்னு பார்த்தா தொழில் ஸ்தானம் நல்லா இருக்குது. இந்த மாதம் உங்களுக்கு எதுக்கு நல்லா இருக்குதுன்னா தொழில் நல்லா இருக்குது. குறிப்பாக சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு வாய்ப்பு. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி தான் 8லும் கெட்டிடும் ராஜயோகம். குரு பகவான் 8ஆம் இடத்துல இருந்தாலும் அஷ்டம குருவாக இருந்தாலும் கூட ஆனால் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குறாரு. சரிங்களா? அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் என்னென்னா நம்ம ஜாதகம் அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா இருக்கா, ஏன்னா ஜாதகம் நல்லா இருந்துருச்சுன்னா மட்டும்தான் நமக்கு சப்போர்ட் பண்ணுவார். இப்போ ஜாதகம் விதிக்காரகன் கெட்டு போய் பொது பலன்களை நம்ம தேடிட்டு இருந்தால் கிடைக்காது இல்லைங்களா? தொலைச்ச இடத்துல தேடினா மட்டும்தான் அந்த தொலைச்ச பொருள் நமக்கு கிடைக்கும். வசதி இருக்குதே வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு கடல் கடந்து போய் தேடினா கிடைக்காது. தேடுங்க, உங்கள் ஜாதகத்தில் மட்டும்தான் கிடைக்கும். உங்கள் ஜாதகம் நல்லா இருக்குதா? கண்டிப்பாக ஜாதகம் நல்லா இருந்தால் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதில் முதல்ல நான் எதிர்பார்க்குறது 3 விஷயம் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஃபஸ்ட்டு சுயத்தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். 2வது ஹெல்த்து, உடல் உபாதைகள் சரியாகும். 3வது நம்மளோட வாழ்வாதாரம் நல்ல பாதையில் கொண்டு போகும். இது 3மே நீங்கள் மாற்றத்தை பார்க்கலாம். சரிங்களா? சரி நேயர்களே, உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.